2026 பொறுத்த வரைக்கும் மாத கிரகங்கள் ஒரு பக்கம் வழக்கம் போல ஒவ்வொரு மாதம் பயிற்சி ஆகிட்டு இருக்கும். வருட கிரகங்கள்னு பார்க்கும் பொழுது குரு மற்றும் ஜூன் மாதம் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. அங்க உச்சகதியும் அடைஞ்சு 9ஆம் பார்வையாக சனியையும் பார்க்கிறாங்க. அது தவிர சில குறிப்பிட்ட மாதங்கள்ல கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டுமொத்தமா 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைச்சு கொடுக்குது. பொதுவாக இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் டெக்னிக்கலாக எல்லா விஷயமும் நமக்கு கிடைச்சிட்டு வந்தது. பட் தனிப்பட்ட நிலையில மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பல விதங்களும் கேள்விக்குறியாக்கப்பட்டது. பெரும்பாலும் மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலை தான். கை கெட்டியது வாய்க்கெட்டிலேங்கிற மாதிரி எல்லாமே கையில தான் இருந்தது. ஆனாலும் மனசு ஒப்புறதில்லை, எதையோ இழந்தது மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் 2025ல சுப கிரகமும் அசுப கிரகம் ஈக்குவல் பலத்தோடு செயல்பட்டு வந்தது தான். பட் 2026 பொறுத்த வரைக்கும் இந்த அசுப கிரகத்தினுடைய பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. சுப கிரகங்களுடைய பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிமா இருக்கு. அதனால இந்த வருடம் இந்த சுப கிரகங்களுடைய வலிமை கூறுறதுனால 2026ஆம் வருடம் அப்படிங்கிறது 2025 கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல வருடமாகவே இருக்கும். முக்கியமாக 2025 போலவே 2026 நல்ல மழை வளம் அப்படிங்கிறது இருக்கு. இது இப்போதைய நிலையில லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான மழைகளை எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். வறட்சி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த மழையை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது. 2026 இது பெருசா இம்பாக்ட கொடுக்காது, நல்ல விஷயம்தான். அண்ட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா 2026 ஒரு வளர்ச்சிக்குரிய ஆண்டாகத்தான் இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. சரியோ தவறோ அடுத்த இலக்கு நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு செயல்பட்டு நகர ஆரம்பிப்பாங்க. 2026 ஒரு குழப்பத்தோட டம்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் 2026ல இருக்காது. இதுவே 2026 ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நல்ல மாற்றங்களை இது ஏற்படுத்தி கொடுக்குது. அதுல ஸ்பெசிபிக்கா உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2026 கிரக அமைப்புகளின்படி கடகராசிக்குன்னு பார்க்கும் பொழுது ராசி நிலைகள்ல நிறைய மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் 2026 இருக்கும். இப்போ கடகராசியில தான் குரு உச்சம் பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆல்ரெடி கடகராசிக்கு சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்ல நிலைகளில் தான் போயிட்டு இருக்கு. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் கொஞ்சம் இம்சையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. மற்ற எல்லா கிரகங்களுமே ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் எப்போ போல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. 2025லேயே அப்படிதான். அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 2025 எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அஷ்டமச்சனி ஒரு பக்கம் இருந்தது. மற்ற கிரகங்களுடைய நிலைகளும் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது. ஸோ கொஞ்சம் நெருக்கடிகளான சூழ்நிலை, நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய நிலைகள் கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருந்து வந்தது. 2025 எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அனுசரித்து வந்துட்டேன், ஏதோ அடுத்த நிலைக்கு வந்துட்டேன், எல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான், முட்டுச்சந்திரம் சிக்கிட்டு இதுக்கப்புறம் வழியே இல்லை அப்படின்னாலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் 2025 எப்படியோ பரவாயில்ல, மீண்டும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை கடகராசிக்காரங்க பார்த்து வந்திருப்பாங்க. 2026ல் இந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக எல்லா விஷயங்களும் பார்க்கலாம். அண்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க இந்த வருடத்தில் ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க. குறிப்பாக வெளி விஷயங்கள் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசாக ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க. அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறதே இருக்காது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியாக இருந்துருவாங்க. சொல்லப்போனால் குடும்பம் வேலை அவ்வளோதான் அவங்களுடைய சர்க்கிளே. அவங்கவுங்க வயது நிலைக்கு ஏற்ப இந்த விஷயங்கள் உண்டு. பட் மேஜராக என்னன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவால எதையும் எதிர்பார்க்க முடியாது. பட் இதுவே அவங்களுக்கான நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நெகட்டிவாக எதுவும் கிடையாது. அமைதியாக இருந்தாலும் கூட எல்லாமே ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள் தான். சங்கடம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா யோகஸ்தானங்கள்ல வலுவான கிரகம் இப்போது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ராசியில உச்சம் பெறக்கூடிய குரு இருக்கிறதுனால அந்த யோகஸ்தானத்துக்கு வலிமை பெறவும் செய்யுது. மற்ற கிரக நிலைகளையும் ஒரு சாதகமான நிலைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள். இப்படி கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் ஒரு நல்ல சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கு. பெருசா வெளி விஷயங்கள் ஆக்டிவா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தானே தவிர மற்றபடி அவங்களுக்கான விஷயங்கள், அவங்களுக்கான காரியங்கள் அதுல ரொம்பவுமே நிதானமாக நேர்த்தியாக
அளவாக எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டு ஒரு சுமூகமான வாழ்க்கை நிலை பெறக்கூடிய அமைப்புகள் 2026 உண்டு. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆன்மீக சிந்தனைகள் வளரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல விஷயங்கள் காரியங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பாசிட்டிவான மைண்ட் அப்படிங்கிறது கிளியரா இருக்கும். அவங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் அதிகரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதையும் நேர்மறையாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். எதுவாக இருந்தாலும் ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை, கிரகித்து கொள்ளக்கூடிய நிலை அப்படின்னு எல்லாத்துக்குமே ஈஸியாக அடாப்ட் ஆகி போயிடுவாங்க. ரொம்பவும் இயல்பாக இனிமையாக பழகக்கூடிய குணம் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாத்தையுமே இயற்கையாக ஒன்றி போகக்கூடிய மனோபாவம் அப்படிங்கிறது இருக்கும். இறையோடு இறையாக ஒன்றி போகக்கூடிய அந்த மனோபாவமும் பக்குவமும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவுமே பக்குவமான அமைதியான நிறைவான ஒரு மனிதர்களாக அவங்க இருந்துட்டு வருவாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக எளிமையாக தான் இருப்பாங்க. இவங்களாம் இவ்வளோ பெரிய ஆட்களா அப்படின்னு வெளியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2026 உருவாகுது. உண்மையிலேயே அவங்களுக்கு உள்ள பல ஆற்றல்கள் அப்படிங்கிறது முழுமையாக இருக்கு. பட் எல்லாத்துலேயுமே ரொம்ப சிம்பிளா ஒரு அடாப்டிவான ஒரு மனிதர்களாக அவங்க இயல்பான நிலைகளில் இருந்துட்டு வருவாங்க. முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு சீரான அளவான முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். அப்படி விதமான வளர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி நிலைகளே கடகராசிக்காரங்கள் இப்போ பிடிக்காது. ரொம்ப மிகைப்படுத்தி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னாலே கடகராசிக்காரங்களுக்கு இப்போ சலிப்பு தட்ட ஆரம்பிச்சு போங்கப்பா அப்படின்றாங்க. அவங்களுடைய மைண்ட் செட்டே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே ஒரு நியூட்ரலான நிலையில பார்க்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும், நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும், நல்லது கெட்டதை கடந்து வந்துதான் தீரணும். அப்போதான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். இதெல்லாம் கடந்துதான் வரணும் அப்படிங்கிற ஒரு தத்துவாந்தவாதிகள் போல இப்படி வாழ்க்கையை அணுக ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால நல்லதையோ கெட்டதையோ எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப மிகைப்படுத்தி சொன்னா அப்படின்னாலே அவங்களுக்கு இது பிடிக்காம போயிடும். எதா இருந்தாலும் அளவா இருக்கட்டும், பத்துல போட்டாலும் அளந்துதான் போடணும், அளவுக்கு மீனால் அமுதும் நெஞ்சு அப்படிங்கிற நிலைகளை தான் கடகராசிக்காரங்க இருந்துட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட 2026 அதே சூழ்நிலைகளை கூட தான் எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்கும். ஸோ தொழில் வேலை உத்தியோகமாக இந்த 2026 கிட்டத்தட்ட இது ஒரு சுமூக மாற்றங்களுக்குள்ளதான் இருக்கும். ஆல்ரெடி கடகராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகத்தான் நிறைய சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆல்ரெடி இந்த அஷ்டபட்சணி காலத்திலேயே பார்த்தீங்கன்னா தொழில் வேலை உத்தியோகமாக பெருசா ஒரு முன்னேற்றம் இல்லை. எதை செய்யறது எதை விடுறது அப்படின்னு புரியாத ஒரு குழப்ப நிலைகள், 10 ரூபாய் சேர்ந்தாலும் கையில தங்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறையவே இருந்திருக்கும். பட் அதெல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்போ ஏதோ 25 ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு ஸ்டெபிலைஸ் ஆகிருப்பாங்க. 2026 பார்த்தீங்கன்னா இந்த நிலைகள் இன்னொரு படி முன்னேறி வந்து ஒரு நல்ல நிலைகள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயமாக இருக்கும். இடமாற்றங்கள் அப்படிங்கிறது சிலருக்கு உண்டாகுது. வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள் இருக்கும், நல்லபடியாகவே இருக்கும். 2025 இது ஒரு குழப்ப நிலைகளை கொடுத்துருக்கலாம். வேண்டாதுன்னா அந்தமா சில விஷயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். தேவையில்லாம மாறிட்டோமோ, தேவையில்லாம பகிச்சுக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நிலைகள் தான் தொழில் வேலை உத்தியோகத்தில் சிலருக்கு சில மாற்றங்களால் சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கலாம். 2026 பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும். அதுல சாதகமான அமைப்புகளை மட்டும்தான் பார்த்து வருவீங்க. வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் சாதகமாக 2025 இது உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாகவே இருந்து 2026 இது கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் என்னன்னா வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது மனம் தடுமாற்றம் ஏற்படத்தான் செய்யும். இயல்பாகவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா கொஞ்சம் தடுமாறிடுவாங்க. ஆரம்பத்தில் ஆக ஓஹோ அப்படி இப்படின்னு போயிடுவாங்க. கடைசியில் போக 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 இது இப்படி இல்லையோ அப்படி இல்லையோன்னு மனசு வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். பின்வாங்காம அப்படின்னு கூட பல நிலைகளை யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து இயல்பாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் தான். 2025 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருந்தது. 2026 இது ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கு. பட் 2025 எப்படி சமாளிச்சுட்டு வந்துட்டாங்க, 2026 இது சமாளிக்கிறது கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஸோ வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு அளவான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ராசி நிலைகளில் குருவனுடைய அமைப்பு இருக்கிறதுனால இது எப்படியோ போன தடவையும் உங்களுக்கு குரு தான் காப்பாற்றினார். இந்த தடவையும் உங்களுக்கு அதே குரு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சலனத்தன்மைகள் இருக்கத்தான் செய்யும். ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க, அதுவும் அவசரப்படாதீங்க. சும்மா ஏதோ விஷயம் காதுக்கு கேட்டுடுச்சு அப்படின்னு எல்லாத்துலையும் டென்ஷன் ஆயிக்காதீங்க. ஒரு மாற்றம் வருது அப்படின்னா உங்களுக்கான நன்மைக்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள் சலனத்தன்மை இல்லாமல் செயல்படுறதால் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். பொருளாதார ரீதியாக 2026 வருடம் ஒரு சாதகமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2026 காசு பண விஷயங்கள் மேல மோகம் அதிகரிக்கும்.
கடகராசியை பொறுத்த வரைக்கும் சத்தமில்லாமல் காரிய மாற்றம் செயல்படுவாங்க. தான் உண்டு இந்த குடும்பம் உண்டுன்னு இருக்கக்கூடிய அமைப்பு தான். பட் அதே நேரம் காசு பண விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கும்பொழுது ரொம்ப மும்முரமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அதிகம் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு ஆன்மீக விஷயங்களை ஈடுபடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்த காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள், பொருளாதார தேவைகள், தேவைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிக ஈடுபாடுகளை அவங்க காட்டக்கூடிய அமைப்புகள். மனதார அது சார்ந்த சிந்தனைகள் அவங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இங்கே போய் அதை செஞ்சிடலாமா, அங்கே போய் இதை செஞ்சலாம், ஒரு இடம் விட்டு இடம் மாறிப்படி எங்கேயாவது ஒரு டிராவல் ரொம்ப தள்ளி போய் உட்காந்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சு பண்ணிடலாமா, ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை படிச்சிடலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் அவங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இந்த பொருளாதாரத்தை மேம்படுவதற்கான சிந்தனைகள் 2026 அதிகமாக அவங்களுக்கு ஏற்படும். அது சார்ந்த காரியங்கள்ல அவங்க ஈடுபட்டுக்கிட்டே வருவாங்க. நிறைய பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். சுபக்கடன்கள் அப்படிங்கிற நிலைகள்ல வீக்காக இல்ல வீடு நிலப்பலன்கள் வாங்குவதற்கு, கட்டுவதற்கு, அல்ல வேலை விஷயங்களை டெவலப் பண்றதுக்கு இந்த மாதிரியான சுபக்கடன்கள் பெறக்கூடிய அமைப்புகள் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அதிக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் அல்லது பொருளாதார நிலைகள் ஏற்பட்டு வந்த மன ரீதியான சங்கடங்கள், எதிர்ப்புகள் இது எல்லாமே 2026 உங்களுக்கு பக்குவமாக மாற ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக 2026 பார்த்துருவீங்க. பொருளாதார நிலைகள்ல ஒரு நல்ல ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் நல்ல விஷயங்களை தான் பார்ப்பீங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கோங்க. ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்க போது. பட் அது நல்ல விஷயங்களுக்காகத்தான் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். ஜென்ரலாகவே இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சேமிப்புகள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், வரவு செலவு விஷயங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க. இந்த 2026 அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் எல்லாமே ஒரு அளவான நிலைகளில் செயல்பட்டு வருது. குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் வகையிலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அதிகமாகும். ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை கொடுத்துட்டு புதிதாக மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். பழைய வீடுகளை கொடுத்து புதிதாக மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். அல்லது ஏதாவது நிலபலன்களை விற்கணும், வீடு வாகனங்களை விற்கணும் அப்படிங்கிற டெசிஷன் எடுப்பீங்க. மாதிரி சொத்து சுகங்கள் வகையில் ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது உருவாகும். அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள், தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல முக்கியமான அசட்ஸை மாற்றக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். அல்லது புதிதாக ஏதாவது ஒரு விஷயங்களை அமைக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய அல்லது புதிதாக மாற்றக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இந்த வருடம் கண்டிப்பாக இருக்கும். அது சார்ந்த விஷயங்களை நன்மைகளும் எதிர்பார்க்கலாம். ரொம்ப விஷயங்கள், காரியங்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஒரு ஈயாப்பு சிக்கல் மாதிரியே போய்கிட்டு இருக்கு. நல்லதா கெட்டதா புரியல, சரியா தப்பா புரியல, கூட இருக்கிறவங்களே எப்படி என்னன்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த நல்லவங்களா இருந்தவங்கலாம் இப்போ கெட்டவங்களா மாறி இருப்பாங்க, கெட்டவங்களா இருந்தவங்களாம் நல்லவங்களா மாறி இருப்பாங்க. பட் எது எப்படி எல்லாம் பட்டுப்படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கக்கூடிய நிலைகள் தான். ஸோ குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள் அப்படின்னாலே கடமைக்குன்னே எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய, செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்துட்டு தான் வந்திருக்கும். 2026 இந்த ஒரு விஷயங்கள் மட்டும் தொடர்கிறது தான். ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயங்கள், காரியங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துதான் ஆகணும். இன்னும் முழுமையான ஒரு தீர்வுகள் அப்படிங்கிற இந்த விஷயங்களை கிடைக்கப்பெறல, கொஞ்ச நாள் ஆகத்தான் செய்யும். ஸோ குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள் அப்படின்னு வரும்போது நிறையவே ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பங்க பார்த்து அனுசரிச்சு போய்ங்க. இப்போதைய நிலையில இது சரி தப்பு நல்லது கெட்டது அப்படின்னு பார்த்து எதையும் முடிவு பண்ணக்கூடிய காலம் அப்படிங்கிறது கிடையாது. என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கூட கடைசி நேரத்தில் அது குற்றம் கூறத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கும் பிடிக்காது. இங்கே பிடிச்சா அங்கே பிடிக்காது, அங்கே பிடிச்சா இங்கே பிடிக்காது, இப்படிதான் போய்கிட்டு இருக்கும். இது உங்களை சொல்லியும் குற்றம் இல்லை, மற்றவங்களை சொல்லியும் குற்றம் இல்லை, கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்கும். அதனால குடும்ப விஷயங்கள், காரியங்கள், குடும்ப உறவுகள் வரும்போது அது எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே பார்த்து கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் ஒரு அளவான நிலைகள்ல இருக்கு. மாணவர்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு தான் இருந்து வருவாங்க. 2025 ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாத்தையும் சமாளிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 2026 பார்த்தீங்கன்னா அந்த நிலைகள் உண்டு. மாணவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருவாங்க, கொஞ்சம் ஆர்வத்தோடும் எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க. பட் ஒரு அளவான நிலைகள் தான். மோசம் சொல்றதுக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கும் இல்லை, ஒரு பாசிட்டிவான நிலைகள், ஒரு அளவான நன்மைகளோடும் ஆதாயங்களோடும் 2026 மாணவர்கள் சிறப்பாகவே செயல்பட்டு வருவாங்க. கல்வி வித்தைகள்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடகராசி மாணவர்களுக்கு ஏற்படும். ஸோ டோட்டலா 2026 வருடம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மை தரக்கூடிய, ஒரு சுமூகமான மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு வருடமாகவே அமைஞ்சு வருது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.